அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி. இந்த வக்ர பெயர்ச்சி ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாகி வரக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து வக்ர நிலை அடைய போகிறாருங்க. இந்த வக்ர நிலையினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள், ஏன்னா சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் மிச்சம்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த வக்ர காலம் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது, ஒரு முன்னேற்றங்கள் உருவாக போகுது, நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பதிவுகளோடு நீங்களும் இணைந்திருக்க அடுத்த பதிவுகளோடு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மம் சூரிய பகவானின் அம்சத்தில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசிக்கார். பஞ்சமகா யோகத்தை அடையக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்கார். தீபத்தின் ஒளி அக்னீஸ்வரர் ஒரு தத்துவம் கொண்ட ராசி சிம்ம ராசிக்கார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் வெளிச்சம் இருக்கும். 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்க மட்டும் இல்லைங்க, 4 பேருக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க சிம்ம ராசிக்கார். மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க. அது மட்டும் கிடையாது, கள்ளங்கவடம் இருக்காது, நடிக்க தெரியாது, உண்மையை பேசுவீங்க. தப்புன்னு தெரிஞ்ச சண்டைக்கு போயிடுவீங்க, ரைட்டுன்னு தெரிஞ்ச பாராட்டாமல் இந்த ஆண்டை வரமாட்டீங்க. இதுதான் உங்களுடைய குணம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சிம்மராசிக்காரனா ஒரு அற்புதமான ஒரு பலம் கொண்டவங்க தான், திறமை கொண்டவங்க தான் சிம்மராசிக்காரர். ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் பார்த்துட்டோம்னா கண்டகச்சனி, இப்போ பார்த்தா அஷ்டமச்சனி. இந்த ஒரு 3-4 வருஷ காலமாக வாழ்க்கையில் எது எது படக்கூடாதோ, எத்தனை சிரமங்கள் அனுபவிக்கக்கூடாதோ, யார் யாருக்கிட்ட ஏமாறக்கூடாதோ, எப்படி எல்லாமே நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சினோ அது எல்லாமே நான் பட்டுட்டேன்னு சொல்கிறது யாருன்னு கேட்டோம்னா இந்த சிம்மராசிக்காரர் தான். வெளிச்சம் தீபம் எரிஞ்சதுன்னா சுற்றி வெளிச்சம் போகும். அந்த மாதிரி உங்களால் எல்லாருக்கும் நல்லதெல்லாம் நடந்தது உண்மை தான். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், மெழுகுவத்தி மாதிரி உருகி போயிட்டோம். ஏன்னா கஷ்டங்களுங்கிறது ஒரு லிமிட்டு, சரிங்களா? மன கஷ்டம் வரலாம், பண கஷ்டம் வரக்கூடாது. ஏதோ ஒன்று இருந்தால் கூட ஒன்று சமாளிக்கலாம். மன கஷ்டமும் வந்தாச்சு, பண கஷ்டமும் வந்தாச்சு, உடல் ரீதியிலேயே பார்த்தா கூட சில ஊதிரிங்களும் அனுபவிச்சாச்சு மற்றவங்களால், சரிங்களா? இப்படி சில சிரமங்களை சந்தித்த சிம்மராசிக்காரருக்கு இந்த 2026 ஜூலை மாதத்தில், சரிங்களா, அதாவது சனி பகவான் வக்ரம் அடைய போகிறார். அப்படின்னா உங்களுக்கு சனியின் பிடியில் இருந்து ஆப்போசிட், வக்ரம்னால என்ன, அதாவது ஒரு கிரகம் எந்த பலனை கொடுக்குதோ அதுக்கு மாற்று பலன், நேர்மறையான ரிவேர்ஸ், சரிங்களா? அப்படின்னா இந்த அஷ்டமச்சனி நியூட்ரலான மாதிரி. எல்லாத்த விட 12ஆம் இடத்துல இருக்கிற குரு 9ஆம் பார்வையும் அந்த சனி பகவானை பார்க்குறார். இன்னும் சூப்பர், அற்புதம், சரிங்களா? அதாவது பட்ட காலை படும் கெட்டக்குடியே கெடுமுங்கிற மாதிரி யார் பாதிக்கப்படுறாங்களோ, யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் உண்மையாக இருக்கிறாங்களோ, யார் நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சில பிரச்சனைகளை வர்றது, சரிங்களா? நல்லவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன, ஏமாளி, சரிங்களா? இந்த மாதிரி சில நம்ம நல்லவங்களாக இருந்து சில அந்த பலவீனமான இந்த காலகட்டத்தில் நம்ம சில இழப்புகள், பொருளாதார ரீதியில் சிம்மராசிக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க, சரிங்களா? நீங்கள் போய் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல வேலை நடக்கும், எல்லா வேலையும் நடக்கும். அவங்களால முடியாது, 6 மாதம் 3 மாதம் முடியல, நீங்கள் ஒரு ஃபோன் கால்லையே கரெக்ட் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக அந்த திறமை சிம்மராசிக்காரருக்கு இருக்குது, சரிங்களா? ஆனால் நமக்குன்னு ஒன்று போனோம்னா அது முடிய மாட்டேங்குது, ஏன்னா தெரிய மாட்டேங்குதுங்க, சரிங்களா? அதாவது நடக்கிற மாதிரியே இருக்குது, பார்த்தோம்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு, அப்போ நாளைக்கு போனோம்னா அடுத்த வாரம் தான் ஆக மாட்டிருக்குது. இப்படி தான் போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காலையில் போகலாம்னா மத்தியானம் போகலாம் சாயங்காலம், ஆக மொத்தத்தில் இன்றைக்கி போகிறது வேஸ்ட், நாளைக்கு போகலாமா, இப்படி தான் தள்ளி போயிட்டுருக்குது, சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய பொசிஷனில் வேலையை செய்துட்டு இருந்தாலும், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் ஒன்று தான். ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளோ தான், சரிங்களா? நம்மளால் மற்றவங்கள வாழ வச்சோம், ஆனால் நாம் வாழல, நாம் இருக்க வேண்டிய இடத்துல மற்றவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளை வேணும்னே தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து உட்காந்துட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிருந்து விட்டுட்டோம். ஆனால் விட்டாலும் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார், அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி கஷ்டப்படுறது நாம் தானே. அப்போது இந்த நேரத்தில் இந்த வக்ரம் அடைந்த சனி பகவானால் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி டிசம்பர் 4.5 மாதம், சரிங்களா,
டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ என்னென்ன செய்யணும்? வண்டி வாகனங்களால் உங்களுக்கு கடந்த காலத்தில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அப்புறம் சிலர்லாம் நான் அங்கே போனேங்க, இங்கே போனேங்க, அந்த முதலீடு போட்டு தொழில் பண்ணேங்க, அந்த கம்பெனியில் வேலை செய்யும், ஒரு இடத்துல கூட நிரந்தரமாக வேலை செய்ய முடியல. காலில் சக்கரம் மட்டும்தான் கட்டல. சிலர்லாம் பார்த்தோன்னா வெளிநாடு வந்தேங்க, ஏன்ப்பா வந்தோம்னு ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாமே வந்து அமைஞ்சது சரியாக பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. 6 மாதம் நல்லா இருந்த அப்புறம் பார்த்தா பிரச்சனை ஆகிப்போச்சு. இல்லை அப்போல்லாம் நல்லா இருந்தது, இப்போ கொஞ்ச நாள் இருந்து பிரச்சனை மேலே பிரச்சனைங்க. ஒரு பவரில் இருக்கிறங்க, பொசிஷனில் இருக்கிறங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அதில் வந்து நெருக்கடிகள்னால நம்மளால் சரியாக வேலை செய்ய முடியலை. இப்படி தான் சிம்மராசிக்காரர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கார். சரிங்களா? இன்னும் பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில், ஏன்னா அந்த சனி கரெக்டாக வந்து கண்டக சனி இதுக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த ஜென்மத்தை பார்த்ததுனால கணவன் மனைவி சார்ந்த சில பிரச்சனைகள் உருவாயிருக்கு. மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது கணவனுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போகிறது, இல்லையா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை போக்குவரத்தில் சில விபரீதங்கள் ஏற்பட்டது. இதனால் வந்து மருத்துவ செலவுகள் பண்ணியே கடனானதும் அல்லது மருத்துவ செலவு பண்ணியும் சரியாகாமல் இருக்கிறது. சரிங்களா? கணவன் மனைவி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்தவங்களால். நம்ம குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நமக்கு யார் நல்லதை நினச்சி நம்மளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களே நமக்கு பாதகத்தை பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்கன்னா உள்ளொன்று வைத்து உறவென்று பேசி உறவாடி கழகங்களை உருவாக்கி வச்சு இன்றைக்கி மன வருத்தங்களை கொடுத்து இன்றைக்கி நல்ல அன்பாக இருந்த குடும்பம் சிறு சங்கடம், அடுத்தவங்க வீட்டில் 1000 பிரச்சனை நடக்குது, அது பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அதையெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, ஒரே சிறு பிரச்சனை அது பெரிய போகமாக வெடிச்சு இன்றைக்கி மனசு விட்டு பேச முடியாத அளவுக்கு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது தானே சரிப்படுத்த முடியும். இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு சிம்மராசிக்காரர். இது கணவன் மனைவி மட்டும் சொல்ல வரலைங்க, நட்பு வட்டாரங்களும் அது 7ஆம் இடம் தான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் 8ஆம் இடத்துல அப்படின்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதும் அதே தான். அதாவது ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த 8ஆம் இடம் தான். சரிங்களா? 8ஆம் இடம்ங்கிறது ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துட்டார் இல்லையா? வக்ரகாலம் இல்லையா? கடந்த காலத்தை சொல்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த இடம் என்ன ஆக்கும்? நமக்கு வர மாதிரியே இருக்கும், பார்த்தா வரல. நல்ல விஷயங்கள் சொல்கிறேன், பணம் வரவு சம்மந்தப்பட்ட விஷயம். உழைச்சிட்டோம், பணம் வருவோன்னு ஒரு பேமெண்ட் வரல. இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பார்த்தோம்னா ஒரு முதலீடு எல்லாம் போட்டு எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம், ஆனால் அது வந்து அந்த வேலையை முடிக்க முடியல. சரிங்களா? ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆனால் பிஸ்னஸ் 10 நாள் நல்லா இருக்குது, 20 நாள் சரியில்லாமல் போகுது. அப்படியே வருமானம் வருது, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி, பண வரவு, அவங்களுக்கு இன்றைக்கி சம்பளம்னா இன்றைக்கி இருக்குது, ஆனால் நமக்கு முதலாளிங்கிற பேர் தான் மிச்சம் இருக்குது, ஆனால் கையில் பார்த்தா 10 ரூபா காசு இல்லை. ரோலிங் ரொட்டேஷனில் தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சிலரில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, ஏன்பா இது தொட்டோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, முடிக்கவே முடியல. இல்லை வீடு கட்டினதுலேருந்து தான் பிரச்சனைகள் அதிகமாகி போச்சு, கடன் சுமைகள் அதிகமாகி போச்சு, சரிப்படுத்துகிறது விற்கலாமனாலும் விற்க முடியல, புதுசாக இது விற்றுட்டு சினிமா ஒரு வாங்கலாம்னாலும் முடிய மாட்டேங்குது. 10 ரூபா போகிற பொருள் நம்மக்கிட்ட வந்து 7 ரூபாய்க்கு கேட்குறேன், அதுக்கு ஓகேனாலும் இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போயிட்டுருக்குது. இப்படியெல்லாம் வந்து சிம்மராசியோட நபர்களுடைய வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை சமாளித்த காலகட்டத்தில் இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு அற்புதம். ஆமாங்க, உண்மையே சொல்ல போனால் இது ஒரு நியூட்ரல். சரிங்களா? எவ்வளோ நம்ம வந்து தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சோமோ அதை தாண்டி வரக்கூடிய மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு ஒரு படகு கிடைச்ச மாதிரி. சரிங்களா? இதில் போனோம்னா கண்டிப்பாக கரை சேர்ந்துடலாம், ஜெயிச்சிடலாம், சக்ஸஸ்ஃபுல் மனிதராக காட்டிடலாம். கெட்டவன் எந்த அளவுக்கு கெட்டாலும் கண்டிப்பாக மீண்டு வந்தால் தான் சமுதாயம் மதிக்கும். என்னதான் நமக்கு நல்லவங்களாக இருந்தாலும் பணமும் அதே மாதிரி ஒரு 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்துங்கிறது கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒழுக்கத்தால் நல்லவங்களாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர், நேர்மையில் ரொம்ப வல்லவங்களாக இருந்தாலும், உண்மையே பேசி நல்லதே செய்யக்கூடிய ஒரு மனம் கொண்டவங்களாக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி பொருளாதாரத்திலையும் குடும்ப ரீதியிலையும் சில சிக்கல்கள் சந்திக்கும் போது கண்டிப்பாக நாம் ஒரு அந்தஸ்தான நிலையை அடைய முடியாது. ஆச்சுங்களா? படுத்த தூக்கம் வராது, நிம்மதியாக சாப்பிட முடியாது. சரிங்களா? போக வேண்டிய இடத்துக்கு போகலாம்னாலும் அந்த வேலையை முழுசாக முடிக்க முடியாது. ஏன்னா மனசில் நிம்மதி இருந்தால் தான் எதையுமே நம்ம அடைய முடியும். அந்த நிம்மதியே கெட்டு போச்சு. காரணம் 8ஆம் இடத்துக்கு, அதாவது அஷ்டமத்து சனினால். ஆனால் அதே சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது இந்த 4.5 மாத காலமும் சில காத்தடிக்கும் போது தூத்திக்கலாங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் வேலையிலையும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி,
குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள், திருமணம் சார்ந்தது, வீடு கட்டக்கூடிய ஒரு விசேஷங்கள் இதெல்லாமே சிறப்பாக நீங்கள் செய்து முடிச்சுக்கலாம். ஐயோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரர்லேருந்து சொந்த பந்தம் வரைக்கும் ஓடி போய் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், நாம் போய் நின்னா நல்லது நடக்குது, ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணி வைக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தமெல்லாம் எதுவும் வேண்டாம். நேரமும் காலமும் கைகூடி வரும்போது சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம செஞ்சு முடிப்போம். சரிங்களா? ஏன்னா எதுவுமே ஒரே மாதிரி போயிட்டுருக்காது. காலச்சக்கரம் இயங்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த கிரக பெயர்ச்சிகள் சாதகமான இடத்துக்கு வரும்போது சில யோகங்கள் நமக்கு உருவாகிரும். நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகக்கூடிய ஒரு காலம். சரியா முயற்சி எடுங்க, வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. இது சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார் அடிப்படையில் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்கள் நமக்கு இன்னும் கம்பீரமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஜனன ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்குது. சரிங்களா? சில பாதகாதிபதி திசைகள் நடந்துகிட்ருக்கும். லக்னாதிபதி அதாவது சில மூல திரிகோணம், கேந்திர ஸ்தானங்களை பலம் பெற்று அந்த தசாபுத்திகள் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில யோகங்கள்லாம் அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், முன்னேற முடியல. சரிங்களா? எப்படி எப்படியோ இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்தா திடீர்னு ஸ்டார் ஆகுறாங்க. அதெல்லாம் தான் யோகங்கள் நம்ம ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போது உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை முழுமையான பலன்களை பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3 மட்டும் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் கூட, ஆன்லைனில் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி. அற்புதமான பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை கரெக்டாக முயற்சி எடுங்க. சிம்மராசி என்பவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. வக்கர காலம் சிறப்பான காலம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.